ஹாய், வெல்கம் டு பல்பி டேமரிண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: சூஜி 1 கப், சுகர் 2 கப், தண்ணி 2.5 கப், நெய் 100 மில்லி, லெமன் எல்லோ கலர் 1/4 டீஸ்பூன், பைனாப்பிள் எசன்ஸ் 1 டீஸ்பூன், உப்பு 1 சிட்டிகை, முந்திரி 25 கிராம், உலர்ந்த திராட்சை 25 கிராம். அடுப்பில் வானொலியை வச்சு சூடாகணும். நல்லா சூடாக ஆனதுக்கப்புறம் அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றி அதில் 25 கிராம் முந்திரி பருப்பு அதை வறுத்தெடுக்கணும். செவக்க வறுத்தெடுக்கணும். 25 கிராம் முந்திரி பருப்பு வறுத்தெடுத்ததுக்கப்புறம் 25 கிராம் திராட்சையும் போட்டு வறுத்தெடுக்கணும். முந்திரி பருப்பு 25 கிராம் நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு 25 கிராம் போட்டாலும் சரி, அதுக்கு மேலே போட்டாலும் சரி, இல்லை முழுசாக போடலாம், இல்லை உடச்சி போடலாம். முந்திரி கிராம் திராட்சை அது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு தான் அது. ஸோ அது போட்டு நல்ல நெய்யில் வறுத்தெடுக்கணும். அது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி வறுத்தெடுக்கணும். அப்போ தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ திராட்சை பழமும் அதே மாதிரி வறுத்தெடுத்துட்டு ஒரு பிளேட்டில் நீங்கள் அதை எடுத்து வச்சுட்டு திரும்பி வானொலியை அடுப்பில் வச்சு இருக்கிற நெய்யில் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு சுட வச்சு பின்ன ரவையை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இது சேர்த்துட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அந்த அடுப்பின் தன்மையும் அந்த வானொலியோட திக்னஸும் தான் டைமிங்கை டிசைட் பண்ணுது. ஸோ ஒருத்தங்களுக்கு டைம் சீக்கிரம் ஆகலாம், ஒருத்தங்க டைம் கொஞ்சம் லேட் ஆகலாம். அந்த டைமிங் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது. அவங்க வீட்டில் இருக்க அடுப்போட தன்மையும் வானொலியோட திக்னஸும் பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்ம தான் அது பார்த்துக்கணும், பொறுமையாக கையாளணும், பார்த்துக்கணும். ஸோ மிதமான தீயில் வேலை பார்க்கறது பெட்டர், அது தீயாமல் இருக்கும். இப்போ அதே நெய்யில் நம்ம 1 கப் சுஜி, தட் இஸ் ரவை போடுறோம். இது பச்சை வாசனை போகிறதுக்காக வதக்கி எடுக்கிறோம். கொஞ்சம் நிறம் மாறும், அதே மாதிரி கொஞ்சம் மணமாகவும் வரும், அந்த பச்சை வாசனையும் போயிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம அதை வறுக்க எடுக்கணும். ஓகே. ஸோ இதை கொஞ்சம் அப்படி கிளறிட்டே இருந்தோம்னா அது மாறிடும் கலர். நம்மளுக்கே அந்த கலர் மாற தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அதை எடுத்து இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். தேவைப்பட்டதுன்னா நெய் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அது கலர் மாறினோன்னா அதையும் ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். மிதமான தீயில் பண்ணுறது அட்வைசபிள். அடி பிடிக்காமல் பார்த்துக்கிறது நம்மளோட கவனமாக பண்ண வேண்டியது நம்ம வேலை. ஸோ நம்ம அதை கலரிட்டே இருக்கணும், மிதமான தீயில் வச்சுருக்கணும், அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஓகே. ஸோ இப்போ ரவை வறுத்தாச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது 3ஆவது ஸ்டெப். அதே வானொலியை திருப்பி அடுப்பில் வச்சு 1 கப் ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி அதை அதில் விட்டு அதுக்கு தேவையான ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு அதுக்கு தேவையான கலர் லெமன் எல்லோ கலர் 1/4 டீஸ்பூன் போட்டு நம்ம அதை கொதிக்க விட போகிறோம். ஸோ 2.5 கப்பு தண்ணி வச்சு ஓகே 2.5 கப்பு தண்ணி போட்டாச்சு. ஒரு பிஞ்ச் உப்பு, லெமன் எல்லோ கலர், குவார்ட்டர் டீஸ்பூன். இதே லிக்விட் ஃபார்மில் உங்கள்கிட்ட கலர் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ட்ராப்ஸ் போட்டால் அந்த கலர் கரெக்டாக வருமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ இந்த 1/4 டீஸ்பூன் கலர் போட்டது ஃபுல் வாட்டரில் ஸ்ப்ரெட் ஆகி கரெக்டான கலர் வந்துடும். ஸோ இந்த தண்ணி இப்போ பாயில் ஆகணுன்னு நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். லிக்விட் கலர் வச்சுக்கோங்க, லிக்விட் ட்ராப்ஸ் விட்டுக்குங்க இந்த ஸ்டேஜில். ஓகே. ஸோ இப்போ அது பாயில் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். நல்லா பாயில் ஆகட்டும். அப்போ அந்த பாயில் வந்துருச்சு. இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கட்டி தட்டாமல் சேர்த்துக்கணும், கலரிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும், கலரிட்டே இருக்கணும், கட்டி தட்டாமல் பார்த்துக்கணும். இதையும் மீறி
கட்டி வந்துருச்சுன்னா நம்ம ஸ்பூனும் அந்த கடாய்க்கு நடுவில் வச்சு அதை தேய்ச்சி விட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கட்டி சம்டைம்ஸ் ஃபார்ம் ஆக தான் செய்யும், அது நம்ம ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை தேய்ச்சி விட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அது இந்த ஒரு கப் ரவை 2 கிளாஸ் தண்ணியை ஃபுல்லாக குடித்து அது வெந்து வரும். ஸோ வெந்து வர ஸ்டேஜில் நம்ம சுகர் 2 கப்ஸ் சொல்லியிருக்கோம். 1 கப் ரவைக்கு 2 கப் சுகர் சொல்லியிருக்கோம், அதை ஆட் பண்ணணும். இது 5 to 7 minutes ஆகலாம். அது ஒவ்வொருத்தங்க வீட்டை பொறுத்து இருக்குது. ஸோ அவங்களோட குக்கிங் யூட்டென்சில்ஸும் கேஸ் ஸ்டவ்வை பொறுத்து இருக்குது, கேஸோட வேகத்தை பொறுத்து இருக்குது. ஓகே, ஸோ நான் இப்போ கிளறிட்டே இருக்கலாம். இது பாயில் ஆகி வருது. ஸோ நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணலாம். வெந்துருச்சு. இப்போ சுகர் 2 கப்ஸ் சுகர் ஆட் பண்ண வேண்டியது. ஓகே, சுகர் விட்டோன்னே அந்த ரவை தன்மை கொஞ்சம் இலகும். ஸோ அது திரும்பி எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் சுகரை கலரி விட்டோன்னே நம்ம பைனாப்பிள் எசன்ஸ், அதுதான் ஃப்ளேவரு. ஸோ அது நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். 1 teaspoon ஆஃப் பைனாப்பிள் எசன்ஸ். ஓகே, 1 teaspoon பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இன்னும் கிளறி விட்டு அதை வேக விடணும். வேணுங்கிற நெய்யை அப்பப்போ விட்டுக்கணும். 100 மில்லி நெய் பாக்கி இருக்குது. அந்த 100 மில்லியில் இருக்க நெய் பாக்கி இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு, இது ஆகணுன்னு முந்திரியும் திராட்சையும் இதில் ஆட் பண்ணி அது நல்லா கிளறி விட்டு இப்போ சர்விங் பவுலில் இறக்க வேண்டியது தான். கொஞ்சம் கார்னிஷ்க்கு வச்சுருப்போம், அது அது மேலே டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம், முந்திரியும் திராட்சையும். பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதில் முந்திரியும் திராட்சையும் போட்டு கார்னிஷ் பண்ணலாம். இது நீங்கள் சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், நெய் மனமனன்னு இருக்கிறதுக்கு. கோல்டாக சுவையான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. பல்பி டேமரிண்ட் வாட்ச் பண்ணுறதுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.